श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயதே மேஸ்து பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 24வது திருநாமம் புருஷோத்தமக. புருஷோத்தமகனா அனைவரை காட்டிலும் மேம்பட்டவர், அதாவது பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அவ எல்லாரை காட்டிலும் மிக மிக உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் பீஷ்மர் நாரசிம்ஹ வப்புகு ஸ்ரீமான் கேசவக எல்லா திருநாமங்களையும் நமக்கு அழகாக விவரித்தார். எல்லாத்துலேயும் பகவானோட அழகையும் சௌந்தரியத்தையும் வர்ணிக்கும் பிரகரணமாகவே அமைச்சிருந்தார். அப்படின்னாக்க இந்த அழகுக்காகவும் சௌந்தரியத்துக்காக மட்டுமே உபாயமாக பற்ற முடியுமா? முடியாது. பகவான் புருஷோத்தமன் நம்ம புரிஞ்சுக்கணும். புருஷர்களுக்குள்ளே உயர்ந்தவர் இல்லை, புருஷர்களை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர், உத்தமர், அவரே புருஷோத்தமர். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு 15வது சாப்டர் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனனுக்கு ரொம்ப அந்த சாப்டர் முழுக்க கிளியராக தான் புருஷோத்தமன்கிறத அவர் அழகாக விவரிக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். துவாமி வௌ புருஷௌ லோகே க்ஷரக்ஷாக்ஷர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சியதே. அதுக்கப்புறம் அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமக அப்படின்னு விவரிச்சிருக்கார். அதாவது அழியக்கூடிய அல்லது தேயக்கூடிய பிராகிருத சரீரத்தை உடைய ஆத்மாக்களுக்கு பத்தாத்மான்னு பேர். அவள் இங்கேயே திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இப்படியே சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டுருப்பா. அந்த பத்தாத்மாக்களை காட்டிலும் வைகுண்டத்துக்கு போன முக்தாத்மாக்களை காட்டிலும் அவளுக்கு அங்கே அழிவே கிடையாது. அங்கே போயாச்சுன்னா அழிவே, ஏன்னா அவளுக்கு அப்ராகிருத திருமேனி, அழிவே கிடையாது. அவளை காட்டிலும் அப்புறம் அங்கேயே இருக்காள் நித்திய சூரிகள், கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், அவளை காட்டிலும் நான் மிக உயர்ந்தவன் அப்படின்னு அவர் விவரிக்கிறார். எல்லா இடத்துலையும் புகழ்ந்து கொண்டாடப்படும் புருஷோத்தமன் தான் நான் அப்படின்னு பகவானே கீதையில் சொல்கிறார். அப்படி வர்ணிக்கிறார் அவர் தன்னோட பெருமையை அர்ஜுனனுக்கு. அவர் எதில் எல்லா காட்டிலும் வேறுபட்டவர்? ஏன்னாக்க எவ்வளோ வாரி வாரி கொடுக்குறார். எல்லாரும் அவர்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறார் இல்லையா? எத்தனை கொடுத்தாலும் தான் கொடுத்தோங்கிற எண்ணமே அவர்கிட்ட கிடையாதான். அது மட்டும் இல்லை, கொடுத்ததுனால அவர்கிட்ட குறைய போகிறதும் கிடையாது. அவர் ஏன்னா என்றைக்கும் புருஷோத்தமர் அப்படின்னு அர்த்தம். பீஷ்மர் யோகலேருந்து புருஷக வரைக்கும் பல திருநாமங்களால் அவருக்கு பகவான் அடையிறது உபாயம் அப்படின்னு நமக்கு நன்னா உணர்த்தினார். அது வரைக்கும் திருமந்திரத்தோட அர்த்தத்தை பூத பவ்ய பவத் பிரபுகு அப்படின்னு என்ன சொன்னார்? அதில் முதல் பொருளே பகவானே சேஷி அப்படின்னு அதில் விளக்கினார். முக்தானாம் பரமாகதியில் என்ன சொன்னார்? அவரே பிராப்பியம் அப்படின்னார். யோகங்கிற திருநாமத்தால் அவரே உபாயம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒவ்வொரு திருநாமத்துலேயும் பீஷ்மர் நமக்கு திருமந்திரத்தை சப்தத்தின் அர்த்தங்களை நன்னா விவரித்து கூறியிருக்கார். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். கருடன் சுமுகன் அவள் 2 பேர் இருக்கா இல்லையா? கருடனுக்கும் சுமுகனுக்கும் எப்போவுமே பகை. கருடன் பசிச்சதுன்னா டெய்லி ஒரு பாம்பை சாப்பிடுவார். அன்றைக்கி சுமுகனோட டர்ன். சுமுகன் என்ன பண்ணார்? நேராக போய் பெருமாளோட திருவடியில் போய் ஒளிஞ்சுன்ட்டார். கருடன் எல்லா இடமும் தேடினால சுமுகனை காணுமே, தேடினா கிடைக்கவே இல்லை. அவர் எல்லா இடமும் தேடிட்டு பகவான்கிட்ட வந்தார்னா பகவானோட கட்டில் கடியில் சுமுகன் உட்காந்துட்டுருக்கு. அதை பார்த்தார். உடனே அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சுமுகன் என்கிட்ட கொடுத்துருங்கோன்னு பகவான்கிட்ட கேட்டார். அப்போ கருடன் கேட்ட உடனே பகவான் சொல்கிறார், அவன் சுமுகன் என் திருவடியை பற்றியாச்சு, யார் என் திருவடியை பற்றினாலும் நான் அவளை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன், அது சரணாகதி அடைஞ்சாச்சு அப்படிங்கிறார். அதனால் நான் அவரை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு பகவானே சுமுகனுக்கு தஞ்சம் கொடுத்துட்டாரா. ஒன்றும் பண்ண முடியல. கருடனுக்கா ஒரே பசி வந்தால் தான் எல்லாம் கோவம் எக்கச்சக்கம் வந்துடுமே, எல்லாம் பறந்து போயிடுமே. உடனே கர்வமும் வந்துடுதோ. எப்போ பார்த்தாலும் என்னோடய வாகனத்தில் உங்களையும் ஸ்ரீதேவியும் தூக்கிண்டே நான் தானே போயின்னு இருக்கேன், எனக்கு இப்போ பசிக்கிறது, எனக்கு தரமாட்டேங்கிறே, நான் எவ்வளோ பலசாலி தெரியுமா அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கார். கருடன் தன்னைத்தானே சொல்லின்னு இருக்கார். பகவான் உடனே சிரிக்கிறார். என்ன, நீ என்ன தாங்குறியா? உலகம் அனைத்தையும் தாங்குபவன் நான்.
நீ வாகனமாக இருக்க, ஆனால் வாகனமாக நீ என்னை தூக்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுக்கறதே நான் தான் அப்படின்னுட்டு என்ன பண்ணார், ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னோட இடது கையால் கருடனோட தோள் மேலே கையை வச்சார். அந்த பாரமே கருடனால் தாங்க முடியல. என்னடா அது இவ்வளவு பெருமாளையும் வந்து இவ்வளோ இடத்துல சுற்றிருக்கோம், இப்போ அவரோட ஒரு கை தாங்க முடியலன்னே கொஞ்சம் யோசித்தவொடனே கருடனுக்கு புரிஞ்சு போச்சு, தன்னோட மண்டகணம் புரிஞ்சு போச்சு. உடனே தப்பை உணர்ந்து பகவான் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். கருடன் விழுந்தாலே பகவான் உடனே மன்னிச்சிடுவார். உடனே அவர் என்ன சொன்னார், சரி சுமுகர் நீ சாப்பிடக்கூடாது, எப்போவுமே அவரை உன் தோளில் நீ தூக்கிண்டே போயின்னு இருக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டார். சுமுகனை கொடுத்துட்டார் கருடன்ட்ட. பூமியில் ஜீவாத்மாக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு புருஷர்கள்னு பேர். அவள் எப்போவுமே பூமியிலே திரும்ப திரும்ப பிறக்கிறவா. அப்புறம் பூமியில் வாழ்ந்துட்டு சரணாகதி அடைஞ்சு முக்தி அடைகிறாளே அவளுக்கு புருஷோத் அப்படி பேர். நித்திய சூரிகளாக இருக்கா இல்லையா, அங்கேயே அவளுக்கு புருஷோத்தரர்கள்னு பேர். ஸோ இந்த 3 ஜீவாக்களை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தவர் தான் புருஷோத்தமர். அதுதான் பகவான், எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அதுக்கு ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருக்குது. 108 திவ்ய க்ஷேத்திரத்தில் ஒரு க்ஷேத்திரம் திருவள்ளரை. அங்கே உள்ள பகவான் வந்து புண்டரீகாக்ஷன். அங்கே அவர் பக்கத்தில் ஒரு சிற்பம் இருக்குது. என்னென்னா பெருமாள் இடது திருக்கையால் கருடன் அப்படி தோல் அழுத்தின்னு இருக்கா மாதிரியே ஒரு சிற்பம் இருக்கான். அது எதுக்குன்னா கருடனோட கர்வத்தை அகங்காரத்தை போக்குறதுக்காக அமைச்சிருக்காளாம். அங்கே வந்து அதுக்கு பேரே கருடன்னு கர்வபங்கம்னே பேர் வச்சுருக்கா. ஸோ அதை நம்ம சேவிக்கலாம் இன்றைக்கி கூட. நம்ம அதனால் எப்போவுமே புருஷோத்தமனே நமக்கு அப்படி சொல்லி வந்தோம்னா நமக்கு கர்வமெல்லாம் நீங்கி பகவான் தான் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நாமமான புருஷோத்தமனே நமக்கு அது சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு மைண்டில் வரணும் பகவான் தான் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவன் நினைக்க நினைக்க கருடன் கர்வம் போன மாதிரி நமக்கு தானே கர்வங்கிறதே வராது, வாழ்க்கையில் நன்னா முன்னேற முடியும். அது மட்டும் இல்லை, பகவத்கீதையில் அவருக்கு 15வது சாப்டர் ஃபுல்லாக பகவானோட புருஷோத்தம குணத்தை காமிக்கிறதுனால எல்லோரும் அதை தினம் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 15வது சாப்டர் நமக்கு ரொம்ப நல்ல அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், யார் பகவான் அப்படிங்கிறத தெளிவை நமக்கு கொடுக்கும். அதனால் என்றைக்கும் பகவத்கீதையை வாசிச்சுட்டே இருக்கணும், புருஷோத்தமனே நமக சொல்லிகிட்டே இருக்கணும். அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.